போன வீடியோவில் மூவ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு மூவ் நாட்டு பார்த்துடலாம். ஸோ அதே தான் ஹெல்ப்பில் போயிட்டு 600 ஃப்ரெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா CP1 சீரியஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேட்டா மூவ்மெண்ட் தான் பார்க்குறீங்க. நம்ம நிறையா இருக்குது. பட் நம்ம இந்த 3 பார்த்தாவே 3 கற்றுக்கிட்டாவே இது பண்ணிடலாம். ஸோ 3 நாட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து மூவ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ 3 நாட்டுக்கு வந்து கண்டிஷன் MBN தான் இது. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் மேனுவலாக படித்து இதெல்லாம் எல்லாமே இதில் இருக்கும். நமக்கு இதை இருக்கிற படித்து பார்த்து இது பண்ணிங்கனாவே நீங்களாம் யாரோட இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பார்த்தலாம். 3 நாட்டை 0.002 ஒரு 5 போட்டு டைம்ட்டு மூணு நாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுங்க. MPN D100 D101 100 இருக்கிற வேல்யூவை 101 அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றணும். அதான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ப்ரோக்ராமில் கம்பைல் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு எரர் எதுவும் இல்லை. ஒரு ஆன்லைன் சிமுலேஷன் போய்க்கிங்க. போயிட்டு இப்போது எல்சி ஆன்லைனில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்துருச்சு. ஸோ மெமரிக்கு போயிட்டு டியை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை BCDயாக மாற்றிடலாம். BCDயாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 00 இருக்குது. ஸோ 100 சர்ச் பண்ணுங்க. 100 வந்துருச்சு. இதை வந்துட்டு 1 அப்படியே 1 எல்லாத்துலேயும் 01 மாற்றிடுவோம். நம்ம மாற்றிட்டோம். எல்லா இதுலேயும் 01 மாற்றிட்டோம். ஸோ இதை ஆன்லைனில் போய்ட்டு PLCக்கு மூவ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு PLC கொடுத்துடணும். இங்கே வந்துட்டு நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் PLCக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 ஹெக்ஸான் வந்துருச்சு. இங்கே வந்துட்டு இப்போ 00 இருக்குது டெஸ்டினேஷன் இல்லை. ஸோ நம்ம போய்ட்டு ஒரு இன்புட்டை ஆன் பண்ணுறோம். இன்புட்டை ஆன் பண்ணோன்னே இங்கே இதுக்கு ஆப்போசிட்டாக 557 வந்துருச்சு 00 ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டேட்டா இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு போங்க. மானிட்டருக்கு போய்ட்டு அந்த PLCயில் நடந்த ஏதாவது சேவ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குது. கொடுத்தாச்சு. இது பண்ணி பாருங்கள். எனக்கு சரி கொண்டு வந்துருங்க. ஸோ நம்ம இங்கே 100 இங்கே 1 கொடுத்துருக்கோம். இங்கே 0 மாதிரி இருக்குது. இங்கே 0 கொடுத்துருக்கோம். 1 மாதிரி இருக்குது. 1 கொடுத்துருக்கோம் 0, 0க்கு 1, 1க்கு 0. அப்படியே இது இன்வெர்ஸாக மாறி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே 00 இருந்தது. எல்லாம் 1 மாதிரி இருக்குது. இங்கே இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு அப்படியே மாறி இருக்குது. ஸோ இதுதான் நாட்டு இன்வெர்ஸ். நாட்டுனாவே இன்வெர்ஸ். 1 இருக்கிற இடத்துல 0 மாற்றும், 0 இருக்கிற இடத்துல 1 மாற்றும். இதுதான் வந்துட்டு மூவ் நாட்டு. ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு 16 பிட்டு வந்து ஒட்டுக்கா ஆன் பண்ணுறதுக்கு ஒட்டுக்கா ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வெர்ஸில் ஒர்க் ஆகும். ஒன்று கொடுத்து ஆஃபில் இருக்கிற இதை வந்து ஆன் ஆகும், ஆனில் இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மூவுங்கிறது 16 பிட்டு வச்சுட்டு நம்ம அதே இதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சோர்ஸில் அதுக்காக யூஸ் பண்ணுறது. மூவ் நாட்டுங்கிறது இப்போ வந்து இந்த 16 பிட்டு ஆனில் இருந்ததுன்னா அதுக்கடுத்த ப்ரோக்ராம் அதே ஏரியா ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 16 ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் 16ம் 0ன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இன்வெர்ஸ் பண்ணி இதில் 16ஐயும் 1 கொடுத்து ஒட்டுக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை 8 பிட்டாக வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மூவ்ங்கிறது என்ன, ஒரு இப்போ D100 இருக்கிற வேல்யூ அப்படியே இப்போ நீங்கள் 102, 101 கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே மூவ் பண்ணுறது டேட்டாவை. அதே வந்துட்டு இன்வெர்ஸ்னால் என்ன, மூவ் நாட்னா என்ன, இன்வெர்ஸ் பண்ணுறது. 100ல் இருந்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கும் கொடுத்தீங்கன்னா அங்கே 100ல் இருக்கிற வேல்யூ அதை அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இதுதான் மூவுக்கும் மூவ் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்ததில் வந்துட்டு நம்ம டபுள் மூவை பற்றி பார்த்துருவோம். அதான் டபுள் மூவ் தான்